கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த ஒரு நல்ல வாய்ப்பிற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்தவும் நன்றி உள்ளவனாகவும் இருக்கிறேன். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி, அது மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 38 வரை நாம் படிக்க கேட்டோம். அதை குறித்து நாம் இன்றைய நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஆத்தும ஆதாய பணியாளரின் இருதயம், த ஹார்ட் ஆஃப் அ சோல் வின்னர். இந்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 35 முதல் 38 வசனங்களை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக இந்த வார்த்தைகளை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜா, அவர் ஒரு ராஜாவாக இருக்கிறார். இந்த உலகத்திலே ஒரு ராஜா நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தாலும் சரி, அதற்கு பிற்பாடு இந்த உலகத்திலே பார்த்தாலும் ஒரு ராஜா என்று சொன்னால் அந்த காலகட்டத்திலே எப்படி அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும், அல்லது தனக்கு பெருமை வர வேண்டும் அப்படின்ற ஒன்றுக்காக அவர்கள் தன் நாட்டை அவர்கள் கட்டி எழுப்புவார்கள். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய படைபலம், படை நன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் எதிரி நாடு எதுவும் வராமல் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும், போரிடவும் வேண்டும். அதற்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களை நினைப்பார்கள். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாறு வேடத்தில் போவாங்க, போய் மக்களுடைய எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. இன்னொன்று பார்த்தோம் என்று சொன்னால், அதிகாரிகள், அதுக்கான பொறுப்பாளர்கள் இருப்பார்கள், போய் பார்த்துட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள்னு பார்ப்பாங்க. அதை விட அவர்களுக்கு பொருளாதாரம் உயர்ந்திருக்க வேண்டும். ஏன்னா ஒரு நாட்டின் பொருளாதாரம் உயர்ந்தால்தான் அந்த நாடு செழிப்பாக இருக்கும். ஒரு ராஜா அப்படின்னா எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், இதெல்லாம் இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் பொருளாதாரம் என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டே, அந்த காலகட்டத்திலே விவசாயம், மாடு மேய்ப்பவர்கள், அந்த வியாபாரம், இதுதான் இருக்கும், அதிகமாக இருக்கக்கூடியது. அது இருந்தால்தான் ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சியிலே இருக்கும், சரியாக இருக்கும். நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா. இந்த வசனத்தை நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட ஒரு ராஜா, எப்படிப்பட்ட தன்னுடைய மக்களை சந்திக்கிறார். அந்த வசனத்தை இந்த பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் நம்மோடு இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பேசும். அவருடைய எண்ணம் எப்படி, ஒரு ராஜாவாக இந்த உலகத்தில் வந்தார். இந்த ராஜா அப்படின்னு சொன்னோன்னா, இது வேற டாபிக். நீங்கள் பார்த்தோன்னா, கர்த்தர் தான் ராஜா, கர்த்தரை தவிர அவர் ஒருவரும் ராஜா கிடையாது. அதற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ராஜா. அதுக்கு முன்பாக மக்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ராஜாவாக இருந்தார்கள். இன்றும் வேதத்தில் பார்க்கிறோம், நம்ம எல்லாம் ராஜாவாக, ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டதை குறித்து. அப்படின்னா பார்த்தா நமக்கு ஆதியும் அந்தமும், அல்பா ஒமேகா, ஒரே ராஜா தான் நமக்கு. அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் நாம் பார்க்க முடியும். இந்த கண்ணோட்டத்திலே நாம் இதை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த தலைப்பை இந்த இதில் பாருங்கள், அவர் ஒரு ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜா எப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக இருந்தார் என்று சொன்னால், ஆத்தும ஆதாய ஒரு பணியாளராக இருந்தார். அவருடைய இருதயம் அப்படிப்பட்டதாக இருந்தது. எல்லா மக்களையும் வென்றது, எல்லா மக்களும் நேசித்தாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசித்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்துவை நம்ம இவ்வளவு சொன்னோமே, இந்த ராஜா, உலகத்தில் ராஜா எப்படி இருக்கணும், இப்போ பார்த்தோன்னா ஒரு மனிதர்கள் நாம் ஒவ்வொருவரும்
எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு வசனம்தான் இந்த வசனங்கள் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க முடியும். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நம்ம எல்லாருமே வாசிக்க போகிறோம். எல்லோருமே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பக்கம் 14வது பக்கத்தில் இருக்கிறது 35வது வசனம். என்னோடு கூட சேர்ந்து படியுங்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு ராஜா அப்படி இருக்கிறாருன்னா எல்லாரும் மக்கள்லாம் எங்கே போவாங்க? ராஜாவை தேடி போவார்கள். அடுத்து எடுத்துக்குங்க, ஜெப ஆலயத்துக்கு எல்லோரும் தேடி போகிறோம். இன்றளவும் நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு கர்த்தரை தேடி, கர்த்தர் இங்கே இருக்கிறார், நம்ம எல்லோரும் ஒருமுகமாய் துதிக்க வேண்டும் என்று சொல்லி வந்து துதிக்கிறோம், வந்து தேடி வருகிறோம். நமக்கு உடல்நிலை சரியில்லை, எங்கே போகிறோம்? டாக்டர்கிட்ட போகிறோம். இதை அப்படியே பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எல்லாரையும் போய் சந்திக்கிறார். சந்திக்கின்ற ஒரு இயேசு கிறிஸ்துவைத்தான் நாம் இதிலே நாம் பார்க்க முடியும். முதலாவது பார்த்தீங்கன்னா, பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து, அவர் நடந்து செல்கின்றார். சகல பட்டணங்களையும் சகல கிராமங்களையும் சுற்றி நடக்கிறார்னா எல்லா மக்களையும் அவர் சந்திக்கிறார். உயர்ந்தோர் தாழ்ந்தோர், பணக்காரவங்க ஏழைகள், விவசாயிகள் மற்றும் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள் அப்படிலாம் அவர் பார்க்கல. எல்லோரையுமே அவர் தேடி சந்திக்கின்றவராக அவர் இருக்கிறார். அப்படின்னா அவங்க எல்லார்ட்டையும் பேசியிருப்பார். எல்லாருடைய நிலையையும், அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க, எல்லாவற்றையும் அவர் கேட்கின்றவராக இருக்கின்றார். பாருங்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுபோல் நடந்து சென்றார்னு பார்க்குறோம். இப்போலாம் நமக்கு அதிகமான வசதி வாய்ப்பு வந்து விட்டது. பைக் வச்சுருக்கிறவங்க, கார் வச்சுருக்கிறோம், இன்னும் பார்த்தீங்கன்னா பேருந்து, பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்திலே நம்ம பார்த்தோன்னா எல்லா இடத்துக்கும் நடந்து தான் போகணும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் எருசலேம் பவனி, எருசலேம்குள்ளே வர்றாங்க, அப்போ கூட அவர் கழுதை வாங்குகின்ற பொழுது எப்படி வாங்கினார்னு உங்களுக்கு தெரியும். அங்கே போய் வாங்கி கொண்டு வருகின்ற ஒரு நிலைமை, அவருக்குன்னு சொந்தமாக எதுவும் இல்லை. அப்போனா அவர் எல்லாவற்றிலும் எல்லா இடத்துக்கும் அவர் நடந்து செல்லுகின்றார். நடந்து செல்லுகின்ற பொழுது நம்ம அதிகமாக நிறைய பேரை நம்ம சந்திக்க முடியும், நாம் நடந்து போகின்ற பொழுது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து எல்லா பக்கமும் அவர் எல்லா கிராமங்களிலும் பட்டணங்களிலும், அப்படின்னா அவர் யாரையுமே வந்து விட்டு வைக்கவில்லை, எல்லோரையுமே போய் சந்தித்து பேசுகின்ற ஒரு கர்த்தராக, ஆண்டவராகத்தான் நாம் பார்க்க முடியும். அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவர் ஜெப ஆலயங்களில் உபதேசிக்கிற பொழுது அவருடைய எடுத்து வாசிக்கின்ற வசனங்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமாக, அது என்ன அந்த காலகட்டத்தில் ஒரு தெரியாத, அதனால தான் எல்லாருமே அவர் மேல் கண் நோக்கமாக இருந்தார்கள்னு போட்டிருக்கு. வசனங்கள் சொல்லுது, என்ன சொல்லுது? அவர் மேல் நோக்கமாக இருந்தார். என்ன சொல்லுவாரோ, இதுவரை கேட்காத வசனங்களைத்தான் அவர் பேசுகின்றவராக இருக்கின்றார் என்பதை குறித்து. அப்படின்னா அந்த மக்கள் அதிகமாக அவர்கள் உணர்ந்திருக்க மாட்டார்கள், வசனத்தை புரிந்திருக்க மாட்டார்கள். மற்றவற்றை சடங்குகள், மற்ற அது பாரம்பரியம், அதை மட்டுமே அவங்க பின்பற்றி கொண்டு வந்த மக்கள் புதிதாக ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டிருப்பார்கள். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்கிறார். அவர் என்னன்னா, இனி வரப்போகின்ற காரியங்களை குறித்து பேசுகிறார்னா, எப்படி வாழ வேண்டும். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கடைபிடியுங்கள், அதுதான் சரியான வழிக்கு நேராக உங்களை கொண்டு செல்லும். இன்றளவும் நம்மளும் அதே தான் நம்ம பின்பற்றி கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் அவருடைய கட்டளைகளையும் பின்பற்றி கொண்டு வருகிறதுனாலே தான் நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, என் இயேசுவுக்கு நான் பிரியமானவனாக வாழ வேண்டும் என்று நீங்களும் நானும் நினைத்து கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் ஓரளவு நம்ம சரியான வழிக்கு நேராக கர்த்தர் நம்மை
நடத்தி கொண்டு வருகின்றார். அவருடைய உபதேசங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக தான் இருந்தது. நீங்கள் மத்தேயு அதுக்கு புதிய ஏற்பாட்டிலிருந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள், வசனங்கள் எல்லாமே எளிய மக்களும் ஒரு ஓமையாக. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது போன்று பேசுவது ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள், வசனங்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது எல்லோருக்குமே நமக்கு எளிமையாக, ரொம்ப எளிமையாக, சின்ன சின்ன கதைகள் மூலமாக, ஓமை மூலமாக நமக்கு சொல்லுகின்ற பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றளவும், இன்னைக்கு கூட நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறது. ஒரு வித்தியாசமாக இருந்தது, எல்லாமே வித்தியாசமாக. அதனால தான் எல்லா மக்களும் அவர் பின்பாக சென்றார்கள் என்று சொல்லி நாம் சிந்திக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அப்படின்னா எல்லோரையும் அவர் சுகப்படுத்துகின்ற ஆண்டவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவர் தேடி சென்று அவர் எல்லோரையும் சுகப்படுத்துகிறார். இதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். நீங்கள் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரத்தின் 31 முதல் 33 வசனங்களை யாராவது ஒருவர் வாசியுங்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 33 வரை. இந்த வசனத்தை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது யார் சொல்கிறான்னா, அந்த பார்வையற்ற ஒரு மனிதன், கண்ணு தெரிஞ்சிருச்சு, அதாவது பிறவியிலேயே அவருக்கு ஒரு பார்வையற்ற மனிதன். அப்போ இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கிறார், சந்தித்து அவனுக்கு பார்வையை கொடுக்கின்றார். இதில் அவருடைய சாட்சியை மட்டும் சொல்கிறேன். ஆனால் இதை பார்த்த மக்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை குறை சொல்லுகின்றார்கள். இவர் எப்படி தேவனிடத்துலேருந்து தான் வந்தாரா, இவர் ஓய்வு நாளில் இந்த மாதிரி சுகப்படுத்துகிறாரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்வையற்ற ஒரு மனிதன் அந்த இடத்துல சொல்லுகின்றார், அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே. அப்போ அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர், அவர் சுகப்படுத்துகிறார் என்ற ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை அங்கே நாம் பார்க்க முடியும். அவர் நம்பிக்கையோடு இருக்கின்றார். அவர் அந்த மனிதர் ஒரு சாட்சி கொடுக்கின்றார். இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை இந்த மாதிரி சுகம் கிடைச்சிருக்குன்ட்டு. ஆனால் இப்பொழுது சுகம் கிடைத்திருக்கிறதே என்று சொல்லி ஒரு சாட்சி சொல்லுகின்ற ஒரு மனிதரைத்தான் நாம் அங்கே பார்க்க முடியும். இது மாதிரி வேதத்தில் அதிகமாக நாம் பார்க்க முடியும். சுகப்படுத்தப்பட்டவர்கள் கர்த்தரை, இயேசு கிறிஸ்துவை மகிமை படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் உள்ளவர். இதை குறித்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால் எல்லோரும் என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். வசனம் 36வது வசனம் எல்லோரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், முதலாவது அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல. மேய்ப்பல் இல்லாத ஒரு ஆடுகள்னா, அவங்களுக்கு ஒரு ஆடுகள் மேய்ப்பன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு முதல்ல பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லை, வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லை, கண்டிப்புக்கு ஆள் இல்லை, சுதந்திரம் இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை சரியாகவும் பயன்படுத்தலாம், தவறாகவும் பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இப்போ நீங்கள் இதை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது, எனக்கு 23வது சங்கீதத்திலே தாவீது சொல்லுகின்ற வசனங்கள், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார், நான் மரண இருளின்
பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இது ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டிங்கன்னா அழகாக சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைகளே நம்ம படிச்சிருக்கிறோம். தாவீது இந்த வசனத்தை சொல்லுகின்றார் என்று சொன்னால் அவர் கர்த்தரை அறிந்திருக்கிறார். கர்த்தர் யாருன்னு தெரியுது, அவருடைய கட்டளையில் கீழ்ப்படியணும்னு தெரியுது. அதனால தான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த வசனத்தில் சொன்னது எல்லாமே அவருக்கு நடக்குது. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அவர் என்னை மேய்க்கிறார். அப்படின்னா அவர் எல்லாவற்றையும் உணர்ந்திருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? நான் மரண இருளில் போனாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இப்போ இதே இது பாருங்க, கர்த்தரை அறியாத, இயேசு கிறிஸ்துவை தெரியாத ஒரு ஜனத்திற்கு, ஒரு மக்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு கவலை வருகின்ற பொழுது யார் துணை நிற்பா? அவர்களுக்கு வழிகாட்டுறதுக்கு சரியான ஒரு ஆள் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எசேக்கியேல் 34 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரத்திலே முழுவதுமாக இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துகின்ற மேய்ப்பர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா அவர்கள் தங்களையே பார்த்து கொண்டார்கள் என்ற ஒரு வசனத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போது அந்த வசனத்தில் நீங்கள் 34 அதிகாரம் 15வது வசனத்திலே கர்த்தரே உங்களுக்கு மேய்ப்பராய் இருப்பார் அப்படின்னு வசனம் சொல்லுது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். நம்ம தாவீது பார்த்தோம், கர்த்தரை அவர் பிடித்து கொண்டார், அவர் எதுக்கும் பயப்படலை. இன்று நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேய்ப்பராக நாம் கொண்டிருக்கின்றோம். அதனால நம்ம நல்லா இருக்கிறோம். எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் அதிலே நாம் எதிர்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு திறனை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார், வழி நடத்துகிறார். இப்போ இங்கே சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகின்ற வார்த்தைகள், அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருப்பவர்களுக்காக இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடியும். அப்போ ஜெபாலயத்துக்கு அவங்க போகவில்லை, ஜெபாலயத்துக்கு போக முடியல, உபதேசத்தை கேட்க வேண்டும். ஒரு வித்தியாசமான ஒரு உபதேசத்தை அவர்கள் கேட்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே போதிக்கின்றார். அதனால தான் நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது யோவான் 10 அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுவார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுவார். ஏன்னா அதனால தான் அவர் வழி நடத்தி வருகின்றவராக அவர் இருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் அடுத்ததாக பார்த்தால் தொய்ந்து போனவர்கள்னா எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், வாழ்க்கையிலே சுமைகள் பாரங்கள் இருப்பவர்கள், ரொம்ப வெற்றியே கிடைக்காதவங்க, பொருள் வசதி அதிகமாக, செல்வம் அதிகமாக இல்லாதவங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாதவர்கள். எல்லாமே அவங்களுக்கு இருக்கும், பட் ஒரு நம்பிக்கை, வாழ்க்கையிலே வாழக்கூடிய ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்னொன்று பலவீனம், நல்லா தான் இருப்பாங்க ஆனால் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்படிப்பட்டவர்கள், தொய்ந்து போனவர்களுக்காக இயேசு கிறிஸ்து மனதுருகுகிற ஆண்டவராக இருக்கின்றார். இன்னொன்று சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால், சிதறப்பட்டவர்கள்னா ஏற்கனவே இருந்தவங்க தான், ஆனால் சிதறி போனவங்க, ஏதோ ஒரு சூழலிலே வழி விலகி போனவர்கள், ஒன்றாக இருந்தவர்கள் ஆனால் வழி விலகி போனவர்கள், அவர்களுக்காக மனதுருகுகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைத்தான் நாம் பார்க்க முடியும். அப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் வர்றாங்க, அவங்களில் பார்க்கிற பொழுது அவர் மேய்ப்பன் இல்லாதவர்களாக, தொய்ந்து போனவர்களாக, சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேய்ப்பராக அவர் இருந்தார். இன்றளவும் நமக்கும் இருந்து கொண்டிருக்கின்றார். அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பலத்தினாலே நாம் நிற்கிறோம், நாம் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் நிற்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 103:13வது வசனம் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார்.
அவருக்கு பயந்து வாழ்ந்தோன்னா, அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தோன்னா அவர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு தகப்பனாக அங்கே நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக மூன்றாவது நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், வேண்டுதல் செய்ய அழைத்த இயேசு கிறிஸ்து எதற்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் என்று சொன்னால், 38வது வசனத்தை என்னோடு கூட நீங்கள் இணைந்து வாசியுங்கள். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 37-38வது வசனம். தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இந்த வசனத்தை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அறுப்போ மிகுதி, இதை பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் சார்ந்து அவர் சொல்லுவதாக நாம் பார்க்கின்றோம். அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அப்படின்னா விளைந்து விட்டது, எல்லாமே விளைந்து இருக்கிறது. அப்பொழுது அதற்கு வேலையாட்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து அங்கே என்ன குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், ஊழியத்தை குறித்து அவர் அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். மக்கள் அதிகமான பேர் இருந்தாங்க, எல்லாருமே திரண்டு வந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பின்னால் வர வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை, அவருடைய போதனை, அவர் சுகப்படுத்தினார். அதுக்காக மக்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க, சுகவீனப்பட்டு கூட வந்திருப்பார்கள். ஆனாலும் அவருடைய வசனத்தை கேட்பதற்கு ஜனங்கள் ஆவலோடு வந்தார்கள் என்று சொன்னால், அதற்கு வழி நடத்தப்பட ஒரு ஊழியர்கள் எழும்ப வேண்டும் என்பதாக அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு விவசாயத்தில் விளைந்து வருவது, அந்த விளைந்து வருவது என்பது ஒரு பெரிய ஒரு ஒன்று. நீங்கள் இதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளில் படிக்க கேட்ட வசனத்தோடு கூட நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துவதாக இருக்கும். 126வது சங்கீதத்தின் 3 முதல் 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 126 3 முதல் 6 வசனங்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி எப்படி ஒரு விதையை போடுகின்ற பொழுது, ஒரு நிலத்தில் ஒரு விதையை போடுகின்றார் என்று சொன்னால், ரொம்ப பாரப்பட்டு அவர் விதை விதைக்கணும். அவர் அழுது கொண்டே தான் அவர் அந்த வேலையை அவர் செய்வார். அவர் செய்து முடித்த உடனே அதுக்கப்புறம் வளரணும். அது வளருகின்ற பொழுது நம்ம பார்க்கின்றோன்னா, நிறைய நம்ம ஒரு குறைந்தது ஒரு 6 மாதம் ஒரு விவசாயத்தில் அவங்க வளரணும், ஒரு நெல் வளர வேண்டும் என்று சொன்னால் ஒரு 6 மாதம் ஆகும்னா, அதற்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது. நம்ம அந்த விதையை போட்டோன்னே மழை வரும், வெயில் வரும், புயல் வரும், என்ன நடக்கும்னு தெரியாது, பூச்சிகள் வரும், எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும். ஆனால் அது முடிந்த உடனே எப்படி ஒரு சந்தோஷத்தோடு அவர் அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் விளைந்ததுக்கப்புறம் எப்படி சந்தோஷத்தோடு வரணுமோ அது போல வளர வேண்டும். ஊழியம் அப்படிப்பட்டதாக இயேசு கிறிஸ்து அந்த மக்களுக்கு சொல்லுகின்றார். இப்படிப்பட்டதாகத்தான் ஒவ்வொருவர் மீதும் கரிசனை கொண்டு, மனதுருக்கம் கொண்டு அதை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வதற்கு யார் ஊழியர்களை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அதுதான் 38வது வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது, ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்கிற பொழுது கர்த்தர் தான் இதற்கு ஊழியர்களை அனுப்புகின்றவராக இருக்கின்றார். உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு பாரத்தோடு மற்ற மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அவர் மனதுருக்கம் உள்ளவராகி உங்கள் மீதும் என் மீதும் கரிசனை கொண்டதனால்தான் நாம் இன்றளவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை
நேசித்து அவருடைய வேதத்தில் அவர் கொடுத்த வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாள் நம்ம படிக்கும் பொழுது அந்த வசனங்கள் நம்மோடு பேசுகின்றது. அதை பேசுகின்ற பொழுது நாம் நல்வழியிலே நடக்கின்றோம். அந்த வசனங்கள் எனக்குள்ளே இருக்கின்ற பொழுது, அது பற்றி எரிகின்ற பொழுது, அந்த வசனம் மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமாக, மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய வகையிலே கர்த்தர் நம்மை ஊழியத்திற்கு அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நீங்களும் நானும் இருக்க முடியும். இந்த நாளிலே நாம் சிந்தித்த இந்த பகுதிகளை குறித்து இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளுடைய பார்த்தோம் என்று சொன்னால், இது சீஷர்களுக்கு அந்த இடத்துல சொல்லும் பொழுது தம்முடைய சீஷர்களை நோக்கி அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். பாருங்க, இந்த வசனம் 37 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம்ன்றாரு. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சீஷத்துவத்தை குறித்து தான் இந்த வருடத்தில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக நாம் இருக்கின்றோம். அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும், நாம் சரி செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். அவர் இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நீங்களும் நானும் சிந்திக்கின்ற பொழுது நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இன்னும் நான் ஊழியத்தை செய்ய வேண்டும், இன்னும் உம்முடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும், இன்னும் நான் என்னுடைய வாழ்க்கையில் உமக்கு தர வேண்டும். இன்னும் எவ்வளவு பேர் ஆண்டவரை அறியாதவர்கள் இருக்கிறார்கள், கடினப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் சிந்திக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார். இது எப்படிப்பட்ட ஒரு ஊழியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆத்தும ஆதாய பணியாளருடைய இருதயம். அது இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயம். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் இருந்தார். நாம் முதலிலே சிந்தித்தபடி ஒரு ராஜாவாக இந்த உலகத்திலே வந்தவர். ஆனால் அவர் ஒரு பணியாளராக தாழ்மையின் ரூபமாய் இந்த உலகத்திலே வந்து, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பாருங்கள், ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கலாம், அதெல்லாம் எல்லாத்தையும் விடுத்துட்டு அவர் தன்னுடைய பணியை மக்களுடைய இருதயங்களிலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கக்கூடிய ஒரு வகையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அவரை பின்தொடர்ந்து வந்த மக்களை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பின்னால் சென்றார்கள். அதை தொடர்ந்து இருப்பதற்காக அவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மக்களை யாரையும் திரும்பவும் சிதறப்பட்டவர்களாக விட்டுவிடக்கூடாது. அதற்கு தான் சீஷர்களை, அதற்கு பிற்பாடு நீங்கள் 10ஆம் அதிகாரத்திலலாம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 12 சீடர்களை அவர் தெரிந்தெடுப்பார். இன்றைய நாளிலே உங்களையும் என்னையும் சீஷர்களாக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்கு பிரியமாக நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கர்த்தர் தான் உண்மையான ஒரு மெய்ப்பராக இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். இன்றைய நாளிலும் நாம் சிந்தித்தோம், ஆத்தும ஆதாய பணியாளரின் இருதயம் என்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்தித்தோம். முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம், அவர் உபதேசித்து போதித்து சுகப்படுத்தினார். இரண்டாவது, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் உள்ளவராக இருந்தார். மூன்றாவது, ஜெபம் செய்யுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, ஊழியர்களை எழுப்பப்பட வேண்டும். இன்றைய நாளிலே ஆத்தும ஆதாயத்திற்காக நீங்களும் நானும் எழும்பி நிற்க வேண்டும். கர்த்தருடைய பணியை செய்ய நீங்களும் நானும் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம்.